ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஷோ டைம் என்கிற கிரைம் ட்ராமா மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ நவீன் சந்திரா தன் ஃபேமிலி கூட ஜாலியாக லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் நைட்டு டெரஸில் நவீன் சந்திரா ஃபேமிலி பாட்டு பாடி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இவங்க சவுண்டை கேட்டு போலீஸ் அங்கே வராங்க. போலீஸ் ஹீரோவோட ஃபேமிலியை வார்ன் பண்ணுறாங்க. போலீஸ்க்கே ரிப்பீட் அடிக்கிற மாதிரி ஹீரோவும் ஹீரோவோட ஃபேமிலியில் உள்ளவங்களும் பேசுறாங்க. இதனால கோபமான போலீஸ் ஹீரோவையும் ஹீரோவோட ஃபேமிலியையும் பழிவாங்க நினைக்கிறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹீரோவோட வீட்டுக்கு ஒரு திருடன் வரான். அவனை ஹீரோ வீட்டுல உள்ளவங்க கொலை பண்ணிருந்தாங்க. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக ஹீரோவும் ஹீரோனியும் சில பிளான் பண்றாங்க. அதுக்குள்ள போலீஸ் ஹீரோ வீட்டுக்கு வந்துருந்தாங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோனியும் கொலைப்பள்ளியிலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, போலீஸ் ஹீரோ ஃபேமிலி மேல ரிவெஞ்ச் எடுத்தாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஸ்டோரி சிம்பிளா இருந்தாலும் படத்தோட ஸ்கிரீன் பிளேய ஓரளவு பரவலமா கொண்டு போயிருக்காங்க. அதுலயும் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜாகவும் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல போலீஸ்க்கும் ஹீரோ ஃபேமிலிக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃபேமிலி ஒரு கொலையை மறைக்க பிளான் பண்ற மாதிரி படத்தை கொண்டு போயிருக்காங்க. அது படத்துல நல்லா இருக்கு. ஹீரோ நவீன் சந்திரா படம்னாலே யூனிக்கா தான் இருக்கும். அந்த விதத்துல பார்த்தா இந்த படமும் அப்படிதான் இருக்கு. நவீன் சந்திரா மோஸ்ட்லி கிரைம் த்ரில்லர் படத்துல தான் நடிக்கிறாரு. அவரோட கதை தேர்வு நல்லா இருக்கும். கடைசியா இவரோட நடிப்பில் ரிலீஸ் ஆன 11 மூவியும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான மூவியா சூப்பரா இருந்துச்சு. படத்தோட ஹீரோனி சட்டில்டா அவங்களோட நடிப்பை சிறப்பாக வெளிப்படுத்திருக்காங்க. இதை தவிர படத்தில் நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை கரெக்டா பண்ணியிருக்காங்க. படத்தோட மியூசிக் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இந்த டீம் ஸ்கிரீன் பிளேல சுத்தமா கோட்டையை விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த பரபரப்பு செகண்ட் ஹாஃப்ல பாதி கூட இல்ல. படம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரே இடத்துல தான் டிராவல் ஆகுற மாதிரி இருக்கு. அதுலயும் காமெடிங்கிற பேர்ல நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சுத்தமா எடுபடவே இல்லை. அதுலயும் குறிப்பா சொன்னா ஒரு வக்கீல் கேரக்டர் ஒரு கீரைக்காரி கிட்ட கீரை வாங்குற சீன் படுமோக்கியா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ஓகேவா இருந்தாலும் இதுக்காகவா இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல வில்லன் போலீஸ் வளவள கொலகலன்னு நிறைய கான்வர்சேஷன் பண்றாரு. அது நம்மளோட பொறுமைய ரொம்ப சோதிக்குது. இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆன நூடுல்ஸ் மூவியோட அபிஷியல் ரீமேக் மூவி தான். நூடுல்ஸ் மூவி பார்த்தவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா லைகிங்கா தான் இருக்கும். இந்த படத்தை மதன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நவீன் சந்திரா, காமாட்சி, வி.கே. நரேஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான கிரைம் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.